மெசஞ்சர். செகண்ட் மெசஞ்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஓகேங்களா, இப்போ வந்து ஹார்மோனுங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெசஞ்சர். அதால செல் மெம்பரேனுக்குள்ளார உள்ளார போக முடியல. அது உள்ளார போக முடியாத அந்த ஹார்மோன் இருக்குல்ல, அது வந்து ரிசெப்டாரில் போய் உட்காந்ததுக்கப்புறம் செல்லுக்குள்ளார ஒரு மெசஞ்சர் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் செகண்ட் மெசஞ்சர். அது எதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, அதுதான் போய் செல்லுலார் ரெஸ்பான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, ஏன் செகண்ட் மெசஞ்சர்னு சொல்கிறோன்னா, இதுதான் வந்து ரொம்ப சின்ன மாலிகுலாவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் டிஃப்யூசலபிளாகவும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த செகண்ட் மெசஞ்சர் இருக்குல்ல, இதில் வந்து மொத்தம் 4 பாத்வே இருக்குது. ஒன்று வந்து CAMP பாத்வே இருக்குது, இன்னொன்று பாஸ்போ ஐனோசிட்டல் பாத்வே இருக்குது, இன்னொன்று CGMP பாத்வே இருக்குது, நாலாவது பார்த்தீங்கன்னா தைரோசின் கைனஸ் பாத்வே இருக்குது. ஓகேங்களா, இதில் CAMP பாத்வே ஆல்ரெடி சொல்லிட்டேன், GPCRல சொல்லியிருந்தால அதே கான்செப்ட் தான் ஃபுல்லாகவே CAMPயோட பாத்வே. அடுத்து பாஸ்போ ஐனோசிட்டல் பாத்வே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஹார்மோன் வந்து GQங்கிற ஒரு ரிசெப்டாரில் வந்து உட்காந்தோடனே பாஸ்போலைபேசிங்கிற ஒரு என்சைம் ஆக்டிவேட் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா, இது போய் IP3 DAG இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இந்த IP3 என்ன பண்ணுதுன்னா, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்க கால்சியம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அந்த CA22+ம் இந்த DAGயும் சேர்ந்து இந்த புரோட்டீன் கைனேஸ் C வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. ஓகேங்களா, இதுதான் பாஸ்போ ஐனோசிட்டல் பாத்வே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேர்ட் ஒன் பார்த்தோம்னா CGMP பாத்வே. இப்போ எப்படி CAMP பாத்வேல அடினைலேட் சைக்ளேஸ் பார்த்தோமோ, அது மாதிரி CGMPயில் வந்து குவானிலேட் சைக்ளேஸ் இருக்குது. இது போய் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து புரோட்டீன் கைனேஸ் Gயை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கும் அடுத்தது என்ன, இப்போ லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா தைரோசின் கைனஸ் பாத்வே ரேஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அது ரேஸ் தான் வந்து செகண்ட் மெசஞ்சர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த பாஸ்போ டைஎஸ்டர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பாஸ்போ டைஎஸ்டர் இன்ஹிபிட்டர் வந்து நார்மலாக என்ன நடக்கும்னா, இந்த பாஸ்போ டைஎஸ்டர் இப்போ 5 பார்க்கலாம், PDE5 பார்க்கலாம். இந்த இன்ஹிபிட்டரோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா ஸ்லைடினாஃபில்னா என்னன்னா வயக்ரா. ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணுன்னா, இது கொடுத்த உடனே இந்த CGMPயோட லெவல் வந்து ரொம்ப அதிகப்படுத்திடும். இது ரொம்ப அதிகப்படுத்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, ஸ்மூத் மசில் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸ்மூத் மசில் எங்கெல்லாம் இருக்குன்னா பிளட் வெசல்ஸ்ல இருக்கு. அதனால CGMP அதிகமாக இருந்துச்சுன்னா வேசோடைலேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் PDE4 இன்ஹிபிட்டர் என்னன்னு பார்த்தோம்னா அப்ரிமிலாஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி PDE3 இன்ஹிபிட்டர் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ட்ரக் என்னன்னா இனமரினோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, செகண்ட் மெசஞ்சரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 2 சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹார்மோன் வந்து உட்காருது, அதுலேருந்து ஒரு ரிசெப்டார் கிளம்புது. அந்த ஒரு ரிசெப்டார் போய் CAMP ஆக்டிவேட் பண்ணுது, ஒரு 100 CAMP ஆக்டிவேட் பண்ணுது. அந்த 100 CAMP வந்து 1000 என்சைம்ஸை போய் ஆக்டிவேட் பண்ணுது. அந்த 1000 என்சைம்ஸ் போய் இன்னொரு என்சைமை போய் ஆக்டிவேட் பண்ணுதில்ல, அது 10,000 என்சைமை போய் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஒரு ஹார்மோனால ஒரு பெரிய ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். அது மாதிரி செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ இந்த ரிசெப்டார் வந்து உட்காந்ததுக்கப்புறம் செகண்ட் மெசஞ்சர் வந்து காமனாக இருக்கும். இப்போ லைக் குளுக்கோகானுக்கும் FSHக்கும் ஒரு காமன் செகண்ட் மெசஞ்சர் தான் இருக்குது. சரி, ஓகேங்களா, இதுதான் செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ்.